ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மெட்டா வந்து ரீசெண்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்ஸ் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து லைவ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்க பிசினஸ்க்காக நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ரன் பண்றது, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது எந்த பிசினஸ்க்கு சூட் ஆகும், அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணுவோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரெலவென்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்தாரு. ஆக்சுவலா என்னோட எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும் என்னோட நீங்க 1-to-1 புக் பண்ணலாம். சோ 1-to-1 புக் பண்ணும்போது ஆக்சுவலா பாருங்க, இந்த வீடியோ நான் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 1-to-1 கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ 1-to-1 எப்படி புக் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்படிதான் நீங்க 1-to-1 புக் பண்ணும். ஸோ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து 1-to-1 புக் பண்ணிட்டே இருக்கேன், இங்கே ஆட் ரன் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பத்தி ரிசர்ச் பண்ணாம டைரக்டா என்னால வந்து ஆட் ரன் பண்ணவே முடியாது. சோ அந்த 1-to-1 என்னால ஆட் ரன் பண்ண முடியும், கண்டிப்பா ரன் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா உங்க பிசினஸ் பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த 1-to-1 நான் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் சொல்லி ஆல்ரெடி சொல்லிருக்கேன் எல்லாருக்குமே. சோ பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு எப்படி டிஜிட்டலா க்ரோ பண்ண முடியும், எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ஆர்கானிக்கா மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி பெய்ட் அட்வர்டைசிங் பண்றது, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், கூகுள் எட்ஸ் எப்படி பண்ணலாம். சோ இந்த மாதிரி டவுட்டோட நீங்க வந்தீங்கன்னா அது எல்லாமே என்னால கிளாரிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வேற ஏதாச்சும் புது ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாம், அந்த மாதிரி டவுட் ஏதாவது கேட்டா என்னால கண்டிப்பா கிளாரிஃபை பண்ண முடியும். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி உங்க பிசினஸ் பூஸ்ட் பண்றது, இதுதான் வந்து இந்த 1-to-1 கன்சல்டேஷன் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். பட் ஆனா இங்க வந்து நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க, டைரக்டா வந்து எனக்கு எங்க பிசினஸ்க்கு ஆட் ரன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து என்கிட்ட வந்து ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் கொடுத்து ஆட் ரன் பண்ண சொல்றீங்க. சோ இது வந்து கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். சோ உங்க 1-to-1 புக் பண்ணும்போது உங்க டவுட்ஸோட வாங்க, கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல போலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருந்தோம். சோ மெட்டா வந்து ரீசெண்டா வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஆட்ஸ் போட போறதா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ லைவ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி செக் பண்றது? ஆக்சுவலா வந்து நீங்க உங்க பிசினஸ்க்கு எந்த ஆட் ரன் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ஆனாலும் சரி, இல்ல நீங்க லீட் கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, இல்ல சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, இந்த அப்டேட் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்றது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த பிசினஸ் ஓனருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த லோக்கல் பிசினஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியர்பைல ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் கவர் பண்றாங்க, அவங்க தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அவங்க செக் பண்ணிட்டு உடனே உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ லோக்கல் பிசினஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்பெசிஃபிக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கும். ஸோ இது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க எந்த கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கேஜ்மெண்ட் கேம்ப் எடுத்துறேன். ஸோ என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ல நீங்க ஆட் செட் ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா, ஆக்சுவலா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் எல்லாமே ஏஐ கண்ட்ரோல் கொடுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் ஓனரும் சரி, நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டும் சரி, எல்லாருமே என்ன பண்றாங்க, ஸோ ஃபுல் அந்த கண்ட்ரோல் வந்து ஏஐ கிட்ட கொடுத்துறாங்க. ஸோ அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுவே லீட் ஜென்ரேட் பண்ணு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கிரியேட்டிவ் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட்டிவ் டெஸ்ட் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோட வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ கேம்பெயின் அப்டேட் என்ன, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க கவர் பண்ணணும், ஸோ ஆட் செட் என்ன, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் என்னோட பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா வந்து ஃபேஸ்புக் உங்களோட பேஜை கனெக்ட் பண்ண உடனே ஸோ நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் ஒரு செக்ஷன் காட்டும். ஸோ தெரியுமா, இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட் இது அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சில பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா B2C கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம் கரெக்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் மட்டுமே உங்க ஆட் ரன் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்க, ஃபேஸ்புக்ல ரன் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ரன் பண்றீங்க, ஃபேஸ்புக்ல ஆட் ரன் ஆயிட்டு இருக்கும். பட் ஆனால் காஸ்ட் அதிகமா போயிடும். இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா ரன் பண்ணணும். ஸோ அப்படி ரன் பண்ண மட்டும் உங்களால லீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், காஸ்ட் பர் லீடும் உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டா திங்க் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்ல விட்டுறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் செக்ஷன் வந்து சைட்டே பண்றது இல்ல, சஜஷனும் சில பேர் கொடுக்கறது இல்ல. ஏஐ கொடுக்குறீங்க, பட் சஜஷன் கொடுக்கலாம், அந்த சஜஷன் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களால சஜஷன் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட சஜஷன் கொடுங்க. இல்ல நீங்க மேனுவல் பிளேஸ்மெண்டா மாத்தி ஸோ மேனுவலா நீங்க உங்களோட ஆடியன்ஸ் கொடுங்க. ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உங்களால வின்னிங் ஆட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்ஸ் வின்னிங் ஆட ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் உங்களால காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணா மட்டும் தான் உங்களோட ஆட்ஸ் வந்து ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பண்றதே இல்லை. ஸோ கிளியரா பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த சேனல்ல பார்க்காம தான் தயவு செஞ்சு என்னோட பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க. ஸோ அங்க வந்து ஃபேஸ்புக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருவோம், அது ஃபுல்லா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.
ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செக்ஷன் மேனுவல் பிளேஸ்மெண்ட் போங்க. மேனுவல் பிளேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரெட்ஸ், வாட்ஸ்அப்லாம் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசேஞ்சர், வாட்ஸ்அப் அண்ட் த்ரெட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. உங்க பிசினஸ் எது சூட் ஆகுமோ அது மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களால வந்து எஃபெக்டிவா எந்த பிளேஸ்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கிளியரா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஸோ இதை வச்சு நிறைய பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதில் தேவையில்லை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணி பாருங்க. அதுல இருந்து ரிசல்ட் எப்படி செக் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு B2C பிராண்டா இருந்தா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் வச்சு மட்டும் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணிருக்கேன். ஸோ எல்லா பிளாட்ஃபார்மும் ஆஃப் பண்ணேன். ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் எனேபிள் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம 2 இடத்துல ஆட் ஷோ ஆகும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்மளோட ஆட் ஷோ ஆகும். இப்போ புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசேஞ்சர், த்ரெட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆட் வந்து எங்க மட்டும் ரன் ஆகும், வாட்ஸ்அப்ல மட்டும் ரன் ஆகும். அது எங்க ரன் ஆகும் பார்த்தா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னோட ஆட் ரன் ஆகும். ஸோ இப்படிதான் உங்க பிசினஸ்க்காக நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் ஒரு பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மட்டும் சூஸ் பண்ணி உங்களால ஆட் ரன் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு அடிஷனல் வந்து ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிருக்கேன். எங்க ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஆட் செக்ஷனுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆட் இருந்தான்னு சொல்லி ஒரு இது காட்டும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி. இப்போ அதுல வந்து அடிஷனல் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க உங்களுக்கு பார்த்தா வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆட்ஸ் ரன் பண்ண போனா எந்த நம்பர்ல இருந்து ஆட் ரன் ஆகும்னா இந்த நம்பர்ல இருந்து ஆட் ரன் ஆகும் சொல்லிட்டு ஷோ ஆயிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ல ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் மூணுமே வந்து உங்களோட ஆட் செக்ஷன்ல காட்டும். அதை ஒன்று செக் பண்ணிக்க. நீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ண போறீங்க, அதை வந்து டெஸ்டினேஷன் வந்து நீங்க வாட்ஸ்அப் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ உங்க வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீங்க ஈஸியா உங்களால செக் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட் வந்து ரீசெண்டா கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தா வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டா கொடுத்துருக்கா இல்லையா சொல்லி உங்களால ஈஸியா செக் பண்ண முடியும். ஸோ இதை கரெக்டா செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எப்படி ஆட் ரன் பண்றது, அவருக்காக இந்த சின்ன வீடியோ மேக் பண்ணிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.